இந்த கபடி பிளேயர்களுக்கு 5 கோடி ரூபா தமிழக அரசு கொடுக்க வேண்டும். கொடுக்க தவறினால் சென்னையில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அது எப்படிங்க ஜெயபாண்டி? அறிவியல் வேலைவாய்ப்புன்னு என்ன? இல்லைங்க, படிக்கிறாங்கள, படிக்கிற பிள்ளைகள் அந்த படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் இழப்பீடு தொகையாக கொடுக்க வேண்டும். அதே மாதிரி மோடியும் 10 கோடி கொடுக்க வேண்டும். என்ன ஜெயபாண்டி, பணம் என்ன கீழே கொட்டி கிடக்குதா அப்படின்ட்டு கேட்க தோணும். ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இந்தியா பிரதமர், இந்தியாவே ஆளக்கூடியவர், அவங்க பிள்ளைகளோ அல்லது அவர்கள் சார்பாக அவங்க சொந்த பந்தத்தவோ விளையாட வைக்க முடியுமா? தங்கப்பதக்கத்தை பரிசு வென்று வர முடியுமா? அப்போ ஏழ்மையான பிள்ளைகள் கபடி விளாண்டு அதில் பல கட்ட முயற்சியில் தேர்வு செய்யப்பட்டு அவங்க தங்கப்பதக்கம் வாங்கி வர்றாங்கன்னா உலக அளவில் அவங்களுக்கு 5 கோடி ரூபா ரொம்ப சாதாரணம். படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாட்களுக்குள் மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற கல்வி பயில்வதற்கு சம்பளம். நான் என்ன முதலமைச்சரா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன பிரதமரா? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மிகப்பெரிய தொழில் அதிபரா? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு அமைப்பு வைத்திருக்கிறேனா? அந்த அமைப்பை அங்கீகாரமாக பதிவு செய்திருக்கிறேனா? இல்லை. என்னுடைய மாணவர்களை அப்படியெல்லாம் நம்ம பதிவு செய்யக்கூடாது. ஏற்கனவே பதிவு செய்து ஆளக்கூடிய கட்சிகள் 5 கோடி ரூபா இந்த கபடி பிளேயருக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் பதவி விலகு. இல்லை ஆண்மகனாக இருந்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மோடியும் ஸ்டாலினும் சொல்லுகிறோம், மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறவங்களுக்கு கல்வி கற்றுக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடு பார்ப்போம் என்று சவாலால் விடணும். தகுதியற்ற, வெக்கமில்லாமல், ரோசம் எதுவும் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர், இந்தியா பிரதமர் இருக்கிறாங்க என்றால் இந்தியாவில் தான். கேவலத்துக்குரிய நீதிபதிகளும் அசிங்கத்துக்குரிய மதுரை தருமபுரி வழக்கறிஞர்களும் இந்தியாவில் இருக்கிற வழக்கறிஞர்களும் எவனாலும் ஒரு ரோசம் மானம் இருந்தால் ஜெயபாண்டி ஒரு தினக்கூலி அன்றாடு காட்சி ஒரு இடிஞ்ச வீட்டுக்குள்ளே குடியிருந்துக்கிட்டு ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வேலைக்கு போகிறேன்லாம் சில பேர் சொன்னதெல்லாம் பார்த்தேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை வேலை வாய்ப்பு 75 நாளைக்குள்ளே 10, 11, 12 படித்தவங்களுக்கு கொடு, படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றல கொடு ஜெயபாண்டி. அப்படி கொடுக்க தவறுனா 1 கோடி ரூபா மதுரை நீதிமன்றத்துக்கு கட்ட வேண்டும் என்று எங்கள் பிஜேபி கட்சியிலேருந்து கோஷமிட சொல்லு. அங்கீகாரமான கட்சிக்காரங்க தானே, டிஎம்கே கட்சிக்காரங்க அங்கீகாரமான கட்சிக்காரங்க தானே, அல்லது இந்த சிறு கட்சிக்காரங்கெல்லாம் இருக்காங்கள, திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சி, வைகோ கட்சி, விஜயகாந்த் கட்சி, நான் தமிழர் கட்சி, இப்படி கட்சிக்காரங்க கூட ஜெயபாண்டி தமிழ்நாட்டு முதலமைச்சர், இந்தியா பிரதமர் கொடுக்க முடியாத தொகையை காட்டிலையும் எந்த ஒரு நாட்டிலையும் நடக்காத ஒரு செயலை படிப்பதற்கு சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்கிற ஜெயபாண்டி கொடு என்று குரல் எழுப்பலாம். வெக்கங்கெட்ட சிறுகட்சிகள்
மானம் இல்லாத வப்பாட்டி மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தாவி தாவி பிழைப்பிழைக்கிற வகுத்து பிழைப்பிழைக்கிற சாதிகளை அடமானம் வைத்து வாழக்கூடிய சிறு கட்சி விபச்சார கட்சிகளே, மானம் ரோஷம் இருந்தால் ஜெயபாண்டிக்கு கால் பண்ணு. ஜெயபாண்டி இந்த படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடு என்று சொல்லு. அந்தந்த சாதி சமயத்திற்கு உதவி செய்வதற்கு தான் ஒரு சாதிக்கு ஒரு தலைவனாக வைக்கிறான். அந்த சாதி தலைவனை வகுர வளர்ப்பதற்கு கட்சியாக உருவாக்கி வப்பாட்டி மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி மாறி மாறி சேருவது, காங்கிரஸு பிஜேபி மாறி மாறி சேருவது, நீங்கள் வப்பாட்டியா விபச்சாரியாடா சிறு கட்சி சாதி கட்சி தலைவர்களே, கேவலத்துக்குரியவர்களே. மான ரோஷம் இருந்தால் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா என் செல்லுக்கு ஃபோன் பண்ணி டிஎம்கே கட்சி ஸ்டாலினவோ பிரதமர் மோடியவோ 5 கோடி ரூபா கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுறா இந்த கபடி பிளேயரு மாணவர்களுக்கு. இல்லையா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடு அப்படி என்று கோஷமிடுறா. தேவடியாளுக்கு பிறந்த சிறுகட்சி தலைவர்களே, விபச்சார சிறுகட்சி தலைவர்களே, எவ்வளவு காலங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த கபடி பிளேயர்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லி சுவார்ஸ் பண்ணுறானா. அட கேவலத்துக்கு பிறந்தவனே. மதுரை மாவட்ட மாணவ மாணவிகள் எல்லா சாதி சமயத்தை சேர்ந்தவர்கள், அனைத்து மதத்தை சார்ந்தவங்களுக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறோம் என்று சொல்லும்போது ஒரு சயின்டிஸ்ட்டு அது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணுமில்ல. அந்தந்த சாதிகிட்ட வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தி அந்தந்த சாதி சார்பில் இங்கே வார் ஜெயபாண்டி இந்த கட்சி தலைவர் நான், என்னுடைய மக்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அப்படி கொடுக்க தவறுனா நானும் ஜெயபாண்டி மேலே கேஸ் போடுவேன் என்று சொல்லி என் ஃபோனுக்கு பதிவு செய்ய, வீடியோ போடு ஒவ்வொரு கட்சி தலைவனும். அந்த மக்களிடம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்து. நான் எப்படி சயின்டிஸ்ட் ஜெயபாண்டி இந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி மதுரையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கும்போது அதுக்கு சிறப்பு விருந்தினராக அனைத்து கபடி பிளேயர்களையும் இந்த தங்கப்பதக்கத்துக்காண்டி விளாண்ட கபடி பிளேயர்களை பூரா கூப்பிட்டு அந்த 75 நாளைக்குள்ள ஒரு 10 நாளை ஒதுக்கி விமானம் தயாரிப்பது எப்படி, விமானத்தை எளிமையான முறையில் பறக்க வைப்பது எப்படி, அதில் உட்கார்ந்து பயணம் செய்வது எப்படி, அதெல்லாம் செய்து காமிக்க இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சிறப்பு விருந்தினர்களுக்கு நான் உங்கள் மாதிரி சால்வை போத்திட்டு பணமொழிப்பை கொடுத்துட்டு போகிறவே இல்லை. அந்த பணமொழிப்பை கூட ஒரு பிரதமர் ஒரு 10 கோடி ரூபா கொடுக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு, கபடி பிளேயருக்கு. தமிழ்நாடு அரசு 5 கோடி இவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்க தகுதி தரமில்லை என்றால் எல்லா மாவட்டத்திலையும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலையும் அனைத்து கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து 2026 தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஞ்ஞானிகளை தேர்வு செய்து அந்தந்த மாவட்டத்துக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு 2026 தேர்தலை நடத்திக்குங்க. 6ADJ நீதிபதி 8/12 வாய்தாவில் இருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை உத்தரவிட வேண்டும். மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு 10லேருந்து 11/12க்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும், படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் ஜெயபாண்டி என்று உத்தரவிட வேண்டும். அதே மாதிரி 8/12 வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை வெறும் வாய்தா தேதி மட்டும் 6ADJ மதுரை நீதிமன்றம் சொன்னால் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். ஜெயபாண்டி 1 கோடி ரூபா அவதாரம் கட்டுறோம்னு சொல்லும்போது அரசாங்கத்துக்கு லாபம் தானே. அதனால் அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டரையும் 8/12 வாய்தாவில் அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டரையும் கூப்பிட்டு வச்சு வாய்தா தேதியோட என்னுடைய பத்திரத்தையும் வாங்கி ஜெயபாண்டியை உத்தரவிட வேண்டும். மதுரை மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும். உத்தரவிட தவறினா 6ADJ நீதிமன்றம் ஜெயபாண்டியனுக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும்.